விஜய் வந்து நடுவில் நான் தான் இருக்கேன் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த வடிவேல் வந்து வாண்டடா வந்து ஜீப்ல ஏறுவார் தெரியுமா, அதே மாதிரி கதையா விஜய் அவர்கள் வாண்டடா வந்து நான் தான் ரெண்டாவதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்க சண்டை என்பது திமுக அதிமுகவுக்கும். 2016 விஜயகாந்த் அவர்கள் வாங்கின வாக்கால் அதிமுக என்பது ஒரு 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி பெற்றுச்சு. ஆனா அந்த 5 லட்சம் வாக்கு என்னவா உதவுச்சுன்னா 5 லட்சம் வாக்குகள் அதிமுக 136 சட்டமன்ற தொகுதியில் கைப்பற்றுச்சு, திமுக 87 தொகுதி தான் கைப்பற்றுச்சு. வெறும் 5 லட்சம் ஓட்டுனா எவ்வளவு வித்தியாசம் மாறுச்சு, ஏறத்தாழ 47 தொகுதிகள் கூடுதலாக பெற்றுச்சு. விஜய் கூட போவாங்களா? விஜய் கூட போய் என்ன சீட்டுங்க வாங்க முடியும்? விஜய் கூட போவதனால் தேமுதிக வெற்றி பெற முடியுமா? தமிழ்நாட்டில் 3வது அணி ஒன்று ஜெயிச்சிருக்கா, அப்படி வரலாறு இருக்கா? இல்ல. அதனால அவர் அந்த முடிவு பிரேமலதா 30% வாங்கிடுவாராமா. 500% கூட வாங்கட்டும், ஆனால் 30% என்னைக்காவது ஜெயிச்சிருக்கா? எங்கேயாவது தமிழ்நாட்டு 40% கீழே வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்களா? 10 எம்எல்ஏ கூட வாங்க முடியாதா? 37% கீழே வந்தா யாருமே ஜெயிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்காது. அதிமுக தான் திமுக எதிர்த்து நிற்க சரியான போட்டியாளர் அப்படிங்கிற போல திமுக தரப்பு என்ன நினைக்குதுன்னா, காங்கிரஸ் சீட்டை கொடுத்துட்டு அதிமுக அதிகபட்ச வெற்றிகளை ஆக விட முடியாது, ஆனால் நாங்கள் தான் நிறைய தொகுதியில் போட்டியிடுவோம் திமுக தரப்பு சொல்லுது. அதனால சீட்டை கிடையாது. அதிமுக குறைஞ்ச தொகுதியில் நின்னப்ப நிறைய வெற்றிகள் பெற்றிருக்கு. இதுக்கு நம்ம 2011 உதாரணமாக சொல்லலாம். 2011 165 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 150 தொகுதியில் ஜெயிச்சு. என்னைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக இருக்கும்போது 10 சீட்டுங்க, ஆனா அதே கம்யூனிஸ்ட் கட்சி திமுக இருக்கும்போது 6 சீட்டு. விடுதலை சிறுத்தைகள் 10 சீட்டு கொடுத்த கட்சி அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் 6 சீட்டு கொடுத்த கட்சி திமுக. ஆக கூட்டணி கட்சிகளுக்கு கௌரவமான சீட்டு கொடுக்கிறது அதிமுக. அதிமுக என்பது கன்சாலிடேட்டடா ஆளுங்கட்சியா வரும். வந்ததுக்கு பிறகு கூட்டணி அமைச்சரவை அமையுமா அப்படின்னா அமைஞ்சால் நல்லது. என்னுடைய பார்வையில ஏன் நல்லது? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 76670008. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். என்டிஏ கூட்டணி தேர்தல் பரப்புரையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து கூட்டணிகள் எல்லாம் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் கூட வர்றாப்புல. இப்போ 3 மணிக்கு துவங்கிட்டாங்க என்டிஏ கூட்டணியின் தேர்தல் பரப்புரை. சரி, இந்த ஸ்டேஜில் எல்லா கூட்டணி கட்சிகளும் உள்ள வர்றாங்க. அவங்க இப்போ டிடிவி உள்ள வராப்புல, பாமக வந்துருச்சு, அதிமுக, பிஜேபி, இப்போ இந்த கூட்டணிகள்லாம் வந்துட்டாங்க. இது ஏற்கனவே அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க அறிவிச்சிருந்தாங்க கூட்டணியை. இப்போ இந்த தேர்தல் பரப்புரையில் இடங்கள்லாம் இவங்க எவ்வளோ ஒதுக்க போகிறாங்க, இந்த கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது எண்ணிக்கை வெற்றி பெறுற அளவுக்கு இந்த கூட்டணி வலுவா இருக்கு. இது ஆக்சுவலா தேர்தல் பரப்புரை என்பது இன்னைக்குதான் அபிஷியலா வெளியே வருது. ஆனா இதுக்கு முன்னாடியே அன்அபிஷியலா நிறைய போயிட்டாங்க. ஏன்னா எடப்பாடியார் வந்து ஏறத்தாழ 200 பேர்பட்ட தொகுதிகள் வந்து அந்த வாகனத்துல போனார் இல்லையா, அந்த வாகனத்துல போன பிரச்சாரம் ஒண்ணு. அடுத்தது நயனா நாகேந்திரமும் அதே போல பிரச்சார வாகனத்துல பிரச்சாரம் போயிட்டாரு. இப்ப அபிஷியலா அலௌன்ஸ்மெண்ட் இது அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். இந்த அபிஷியல் அலௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு புளிய கரைச்சிருக்கு. ஏன்னா கூட்டணிகள் வலுவாகிட்டே வருது. ஏன்னா அன்புமணி உள்ள வந்துட்டாரு, டிடிவி தினகரன் வந்துட்டாரு. ஏன்னா ஏற்கனவே 2021 இருந்த அணி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 2021 இல்லாத டிடிவி தினகரன் உள்ள வந்திருக்காரு. அப்ப அந்த அணி மேலும் வலுவடைஞ்சிச்சு. அப்ப அந்த வலுவடைஞ்சதுனால திமுகவுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. ஏன் தோல்வி பயம் வந்திருக்கு? இங்க டிடிவி தினகரன் என்பவர் நீங்க சாதாரணமா பார்க்க கூடாது. என்னன்னா இந்த அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தணும் ஒரு பேச்சு வந்துகிட்டே இருந்துச்சு தெரியுமா. எடப்பாடிக்கு எதிராக என்ன பெரிய சலசலப்பு, ஒருங்கிணைக்கணும் ஒரு பேச்சு எடுக்க மாட்டாரு, பேச்சு எடுக்க மாட்டாங்க பேச்சு இருந்துச்சா. இப்ப அந்த பேச்செல்லாம் நின்று போச்சு. அதான் ஒருங்கிணைச்சாச்சா. இப்ப சசிகலா அவர்கள் எந்த காலத்திலுமே திமுகவை ஆதரிச்சு பேசுறது கிடையாது. இவங்களாவது டிடிவி தினகரன் பேசியிருக்காங்களே தவிர அவரோட பேசுறது கிடையாது. பேசியிருப்பாங்க. ஆமா, திமுகவை தோற்கடிக்கணும் தான் இப்பயும் பேசுறாங்க. கண்ணு கட்டிய தூரம் எனக்கு எதிரிகள் இல்லைன்னு திமுக சொல்லும் போது நான் இருக்கிறேன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க இல்லையா. ஆக என்னன்னா திமுக தனக்கு எதிர்கட்சிங்கிற தீவிரமா உறுதியாங்க. அப்ப சசிகலா அவர்கள் ஆதரவு என்பது நேரடியாகவே இந்த தேர்தலில் இருக்கும். அதிமுக ரெட்டலைக்கு வாக்களிங்கன்னே சொல்லிடுவாங்க. அதன் அடிப்படையில் என்னன்னா அந்த சலசலப்புகள் எல்லாம் நின்று போயிடும். ஆனா டிடிவி இதுக்கு முன்னாடி அவர்கள் என்ன வெளியில போகும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எடப்பாடி அவர்களெல்லாம் முதலமைச்சராக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருந்தேன், எனக்கு அது வேலை இல்லைன்னா சொல்லியிருந்தாரு. சரி, இப்ப திடீர்னு வந்து ஜாயின் பண்றது ஒரு வேலை வேற எதுவும் நெருக்கடினால வந்துருப்பாரோ அப்படின்னு? எந்த நெருக்கடியும் கிடையாதுங்க. நம்ம வந்து நெகட்டிவா பார்க்க வேணாம். என்னன்னா எடப்பாடி
எங்களுடைய ஆட்சியால் தான் அவர் ஆட்சிக்கே வர முடியல, எங்களுடைய நாங்கள் அவர்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவரே வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறதுன்னு வந்திருக்காரு. பத்திரிகையாளர்கள் சேர்ந்ததுக்கு தெளிவாக கேட்கும்போது கூட என்ன பதில் சொல்றாரு, இந்த அணிக்கு யார் தலைவர்னு தெரியும், யார் முதல்வர் வேட்பாளர் தெரியும், மக்களுக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போ அவர் ஆதரித்து பேசுறாங்கன்னா அது காலப்போக்கில் அது மாறிடுங்க. அப்போ அது அண்ணா ஃபர்ஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சியில் முதலமைச்சர் கேட்டடா அன்புமணி நின்னாரு 2016 21 கூட்டணிக்கு வந்துட்டாரு. ஏன்னா அது நின்று பார்த்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் சக்ஸஸ் தரல அப்படிங்கும் போது அடுத்த முடிவு அரசியல் கட்சி எடுக்கும். ஏன்னா இப்போ டிடிவி தினகரன்ட்ட இப்போ ஓபிஎஸ் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்களா, வெளியே வந்து அதிமுக இணைச்சிட்டாங்க, இணைய முடியாதவங்க திமுகவோட இணைச்சிட்டாங்க. என்ன கட்சி விட்டு வெளியே ஏன்னா ரொம்ப தீவிரமாக வைத்தியலிங்கெல்லாம் பார்த்தா தீவிரமாக எதிர்ப்பு பண்ணாரு அதிமுக. அப்போ இன்னைக்கு அதிமுக மறுபடியும் வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு வந்துட்டார், திமுக போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் அவரோட அந்த நம்ம ராமச்சந்திரன் சொல்லி அரியலூர் ராமச்சந்திரன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, ஆனால் என்னால் வர முடியல, ஏன்னா எங்கள் அம்மாவும் என் மகளும் திட்டுறாங்க, அதிமுக விட்டுட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு அரசியல் விட்டு போகிற கண்ணின் மேலே பேட்டி கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா அதை என்ன காட்டுதுன்னா அதிமுகவின் வாக்கு அதிமுக காரன் அதிமுக விட்டு வெளியே போனா வெளியே போக மனம் இல்ல, சர்வே பண்ண மாட்டான், போனாலும் அதிமுக தாண்டி வேற எங்கேயும் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அப்ப அப்படிங்கும்போது டிடிவி தினகரன் சாய்ஸா திமுக போயிருந்தாருன்னா எப்படி வந்து ரெட்டலைக்கு காலங்காலமா ஓட்டு போட்டவன், சூரியனை உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்தே பார்த்தவன் எப்படி போய் சூரியன் போய் ஓட்டு போடுவான்? அப்போ அதனால தான் அவர் இங்கே வந்திருக்கார். ஏதாவது இது வச்சுக்கலாம். அடுத்தது டிடிவி இன்னொரு பலம், அவர் தமிழ்நாடு அரசியலை மிக தேர்தல் அரசியலை பின்னாடி அம்மா காலத்துல இருந்தே கூடயே இருந்து தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்தவர். அதனால தமிழ்நாட்டுடைய அனைத்து தொகுதிகளையும் ஒரு பல்ஸ் தெரியும். எடப்பாடியாருக்கும் இப்போ தெரியும், இவருக்கும் தெரியுங்கும் போது கூடுதல் பலம். அப்போ உங்களுக்கு அன்னைக்கு இருந்த டஃப் ஃபைட்டில் ஆர்கனை ஜெயிக்க முடியாத இடத்துல டப்புன்னு ஒரு சில வேலைகள் பண்ணாங்க இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் பெரிய அளவில் அவரால் தனியா நின்று கூட வெற்றி பெற முடியல. தனியா நின்று பார்த்தாரு, முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா அப்போ வந்து எடப்பாடி வந்து வலுப்பட்டுட்டே வர்றாரு, அதிகாரத்தில் இருக்கிறாரு, அதனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதான் உண்மை. இப்போ எடப்பாடியார் பழைய இடத்துல இல்லை, என்ன அவர் முன்னேறி கட்சியுடைய தண்ணீரற்ற தலைவராக மாறிட்டாரு. அப்போ தண்ணீரற்ற தலைவராக மாறின அவர் இன்னைக்கு வந்து நம்மளை வலுப்படுத்திக் கொள்வதற்காக டிடிவி தினகரன் உள்ள சேர்த்துக்கிறது சம்மதிச்சிருக்காங்க. ஏன்னா இது பிஜேபி கொண்டு வந்த முயற்சின்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. பரவலா அப்படி பார்க்கப்படுது இல்ல, அதுக்கான விளக்கம் தேவைப்படுது. அதுக்கான விளக்கம் என்னன்னா, ரெண்டு பேருமே இப்போ வணக்கம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எடப்பாடி எங்களை வரவேற்றதுக்கு நன்றி அப்படின்னு ஏதோ ஃபார்மாலிட்டியா ரெண்டு பேரும் சொன்ன மாதிரியோ ஒரு தோற்றம் இல்லைங்க. ஒரு ஃபார்மாலிட்டியா உள்ளபூர்வமா சொன்னாங்களாங்கிறதுலாம், ஏன்னா இங்க இருக்க பத்திரிகைகள் வந்து ஒவ்வொன்றையும் அந்த ஊதி பெரிதாக்குவாங்க, அதுல ஏதாவது ஒரு இது இருக்கான்ட்டு. ஆனால் அப்படி இல்லை, கூப்பிட்டுருக்காங்க. அது இப்பதான் முதல் முறை ஆரம்பிக்குது. அப்ப அப்படிதான். இப்போ ஒரு ரெண்டு பேரும் மாமச்சா சண்டை போட்டு உடனே மாமச்சா ஜாலியாக இருக்கலாம் சொல்ல முடியும், அப்படியே ஒரு 2 நாள் ஆகும் இல்லையா? அந்த அப்படி இதே மாதிரி தான் தொண்டர்களுக்கும், அங்கேயும் தொண்டர்களுமே கீழ்மட்டத்தில் ஒருவர் பேசிக்கொள்வது பழகிறதுக்கெல்லாம் சில காலங்கள் ஆகும். ஆனால் அதெல்லாம் தேர்தலுக்குள்ளே செட் ஆகிடும்னா தேர்தலில் அது இது பண்ணியிருப்பாங்க, வீரியமாக தேர்தல் வேலை செய்வாங்க. இல்லை எதுக்கு கேட்கணும்னா, டிடிவி வந்து பெங்களூர் வழியா டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்லாம் சில பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த கொஸ்டினை கேட்டேன். இல்லை ஒருவேளை அழுத்தம் இருந்திருக்குமோ அப்படின்னு. அதாவது பாஜக தான் டிடிவி கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு இதை பண்றாங்க. கொண்டு வந்துச்சு தான், உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதிமுக சம்மதிச்சுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இங்க என்னன்னா, நிறைய பத்திரிகைகள், அதுவும் குறிப்பா நிறைய திமுக ஆதரவான நாளேடுகளா இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், என்ன பேசுகிறாங்கன்னா, இவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா சொல்லி தான் சட்டை போடுறாரு, அமித்ஷா சொல்லி தான் வேஷ்டி கட்டாரு, அமித்ஷா சொல்லி தான் பவுடர் அடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டிட்டு வராங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இன்னைக்கு நடக்கிற அந்த மதுராந்தக மாநாடு தான், பொதுக்கூட்டம் தான். ஏன் மதுராந்தக மாநாடு பொதுக்கூட்டம்? திருப்பரங்குன்றம் தான் நடத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த திருப்பரங்குன்றம் ஏன் நடக்கல? எடப்பாடி அவர்கள் அதை ஏற்பாடு பண்ண ராமசீனிவாசன் பேசி இங்க திருப்பரங்குன்றத்தில் நடத்துங்கன்னா, ஏற்கனவே திருப்பரங்குன்றம் என்பது ஒரு மத அரசியல் பண்ணக்கூடிய இடமா மாறிடுச்சு. அப்ப நீங்க வந்து பிரதமர் இங்க வந்து பேசிட்டு போகும்போது இவங்க மத அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டாக் வரும். அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன மிக தெளிவாக நீங்கள் திருப்பரங்குன்றத்தை மாத்துங்க அப்படிங்கும்போது, சரி
சென்னை ஜோன் வந்து போன தடவை வந்து நம்மளுக்கு வந்து புல் பண்ணி இழுத்துச்சு இந்த அணிக்கு. ஏன்னா 30 சட்டமன்ற தொகுதியில 29 வந்து திமுக அணி வெற்றி பெற்றுச்சு. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. அப்படிங்கும்போது மதுராந்தகம் நடத்துவதன் மூலம் சுற்றியுள்ள இந்த இரு கட்சியை சேர்ந்தவர்கள் வலுவடைவாங்க. அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சாரமா தெரியும். அதனால அது இருக்கட்டும்னு சொல்லி தான் மதுராந்தகம் செலக்ட் பண்ணிருக்காங்க. இது எடப்பாடியின் சொன்னதால். அப்ப எடப்பாடி அந்த கூட்டணியில் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காருன்னு தெரியுதா? நீங்க பிஜேபி முடிவெடுத்து இந்த இடத்த கூட்டம் ஏற்பாடு பண்றீங்க. ஆனா அந்த கூட்டத்தை எடப்பாடி அவர்கள் தலையிட்டு வேண்டாம் நம்ம வேற இடத்த மாத்துங்கன்னு சொன்னா அந்த இடத்த மதுராந்தகம் மாத்துறாங்கன்னா அப்ப வாய்ஸ் இல்லாமையா? அப்ப எப்படி நீங்க எதிர்கட்சி ஊடகங்கள் பேசுறது? அமித்ஷா சொல்லிதான் சட்டம் போறாரு, அமித்ஷா சொல்லிதான் வேஸ்ட் கட்டுறாங்க, என்ன எப்படி? ஆக இதுதான் உண்மை. ஆக எடப்பாடியாரின் தலைமையில் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் தெளிவா இருக்காங்க. அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறதா வெளியாருன்னா நீ அன்புமணி அவர்கள் அண்ணா கூட்டணிக்கு வந்துட்டு என்ன சொன்னாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இணைஞ்சிட்டேன்னு பேசினாரா? அதிமுக கூட்டணியில் நான் இணைஞ்சிருக்கேன்னு பேசினார். அப்ப அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அதுதான் மன கஷ்டமே. என்னன்னா அதிமுக அன்புமணி எம்பி ஆக்குச்சு, அதிமுக ஜி.கே. வாசன் எம்பி ஆக்குச்சு, மாநில எம்பியா. ஆனா இவர்கள் அதிமுக பாஜக ஒரு மனக்கசப்பும் போது பிரியும் போது இவங்க என்ன பண்ணாங்க? பிஜேபி பக்கம் இருந்தாங்க. அப்ப அதுதான் அதான் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லும் போது இப்போ நான் பாராளுமன்றத்துக்குன்னா ஓகே. ஆமா, இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது அதிமுகவினுடைய கூட்டணின்னு சொன்னா தானே அது நல்லா இருக்கும். ஆமா, அதிமுக கூட்டணின்னு சொன்னாதான் எடுபடும் முதல்ல. அடுத்து ரியலைஸ் ஃபைட் வந்துங்க. விஜய் வந்து நடுவில் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கலாங்க. இந்த வடிவேலு வந்து வாண்டடா வந்து ஜீப்ல ஏறுவார் தெரியுமா? அதே மாதிரி கதையா விஜய் அவர்கள் வாண்டடா வந்து நான் தான் ரெண்டாவதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்க சண்டை என்பது திமுக அதிமுகவுக்கும். அதனாலதான் எடப்பாடி அவர்கள் கொடி பறக்குது அப்படின்னு சொன்னார்ல நம்ம கிருஷ்ணகிரியில் நடந்த கூட்டத்துல. அது சும்மா ஒரு பொலிட்டிக்கல் டாக். அது அதை பார்த்து பேனிக் ஆயிடுச்சு திமுக. ஏன் பேனிக் ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்படி சேர்ந்துட்டா இந்த எலெக்ஷன் சினாரியோவே மாறிடுமே அப்படின்ட்டு டோட்டல் அரித்மெட்டிக்கே மாறிடும். அப்படிங்கும்போது அவ்வளோ அச்சம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு திமுக. அந்த பயம் மீண்டும் வந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு டிடிவி இல்லை, அன்புமணி இல்லை. ஏன்னா கட்டாயம் நான் என்ன சொல்றேன், அந்த பழைய 10 லட்சம் ஓட்டு டிடிவி வாங்குறாரோ இல்லையோ, கட்டாயம் 5 லட்சம் ஓட்டுன்னு வாங்கினாலே பெரிய விஷயம் தானே. அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக திமுக அதிமுகவோடு இருக்கட்டும், தனிச்சு போட்டியிடட்டும், அவர்கள் அந்த 20 லட்சம் ஓட்டுங்கிறது கன்சால்டா வாங்குறவங்க. அப்ப ராமதாஸ் இல்லை, அவர் ராமதாஸ் அவர்கள் வரலாம், வரமாட்டார்னு நம்ம சொல்லலை, வரவும் வாய்ப்பு உண்டு. அப்படி அவர் வரலைனாலுமே அன்புமணி தான் பர்ஃபார்ம் பண்ணார். ஏன் பர்ஃபார்ம் பண்ணார்னா அவரே ராமதாஸே சொல்லியிருக்காரு. மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிகபட்சமான மாவட்ட செயலர் அவரோட இருக்கிறாங்க. நான் கூட்டம் 8 மாவட்ட செயலர் தான் வந்தாங்க, 108 பேர்ல அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப 95% மேல அவர்கிட்ட தானே இருக்காங்கன்னு உண்மை. அப்படிங்கும்போது அவர் தானே ஓட்டுவாங்க. இப்ப ஒரு கட்சியுடைய கிளை செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ போய் ஓட்டு கேட்டால் தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ராமதாஸ் முகத்துக்காக ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கோ, அந்த ஓட்டு எவ்வளோ? ஒரு 5 லட்சம் வச்சுங்க, மீதி 15 லட்சம் ஓட்டு கன்சல்ட்டா வாங்குவாரா? அந்த 15 லட்சமும் திடீர்னுடைய 5 லட்சம் சேர்த்தா 20 லட்சம் இதுலயே வந்துருதா? அப்ப இந்த 20 லட்சம் வாக்குகளை வச்சு வெற்றி பெற்ற முடியுமா? ஒண்ணு, பாஜக பழைய பலத்துல இருக்கா? பலம் உயர்ந்திருக்கு. எந்த அடிப்படையில் உயர்ந்திருக்கு? போன முறை 3% வாக்கு வங்கியா இருந்தது 2021ல. 24 பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு அந்த கட்சி மட்டும் 11% வாக்கு வங்கி வாங்குது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா திமுக 11ல பிஜேபி மட்டும் இல்ல 18% அணி. டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸும் சேர்ந்து வாங்கினது 18%. பாஜக மட்டும் வாங்கிய வாக்குகள் 11%. அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு? 45 லட்சம் ஓட்டுங்க. இல்ல அது வந்து பாராளுமன்றத்துக்குன்னு நம்ம பிஜேபி ஓகே, பாதி கழிச்சிருங்க, பாதி பர்சன்டேஜ் விட்டுருங்க. சரி 8ன்னு வச்சுக்கலாம் அப்படின்றீங்க. 11ல நீங்க 6 போடுங்க. 6% வச்சா அந்த 6% இங்க வந்துச்சுன்னா டிடிவி அன்புமணி இப்படி எல்லாருடைய பர்சன்டேஜ் வரும்போது கூட அதோட பர்சன்டேஜ் வரும்போது கட்டாயம் இந்த வாக்கு என்பது 45% தாண்டும். எல்லா தேர்தலுமே 41% எடுத்தாலே வெற்றி பெற்றலாம். அப்படிங்கும்போது 45 கன்சாலிடேட்டட் வெற்றி. நீங்க எந்த சட்டமன்றத்துல 90,000 மேல எடுத்து தோக்குறது குறைவு. 234 தொகுதியில 200 மேற்பட்ட தொகுதி அது 90,000க்கு உள்ளதா இருக்கும் ஓட்டு. 80,000 to 90,000 தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். அப்ப அவர்கள் தானே வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். அப்ப அந்த அடிப்படையில் அதிமுக அணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதை இந்த கூட்டணி உறுதிப்படுத்திடுச்சு. இல்ல அதான் இப்ப இந்த 2021லயும் அதே மாதிரி கூட்டணி தானே.
இப்ப டிடிவி இல்ல, புரியல. அப்ப டிடிவி 10 லட்சம் ஓட்டை புல் பண்ணாரு. ஆமா ஆமா. ஆனா இப்ப டிடிவி கூட இருக்காரு. சோ அந்த 10 லட்சம் ஓட்டு வரும். அந்த ஓட்டு வரும்போது அதிமுக பிளஸா போயிடும். ஏங்க நான் இன்னும் நெருக்கமா சொல்றேங்க, 2016 விஜயகாந்த் அவர்கள் வாங்கின வாக்கால் அதிமுக என்பது ஒரு 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி பெற்றுச்சு. ஆனா அந்த 5 லட்சம் வாக்கு என்னவா உதவுச்சுன்னா, 5 லட்சம் வாக்குல அதிமுக 136 சட்டமன்ற தொகுதியில் கைப்பற்றுச்சு, திமுக 87 தொகுதி தான் கைப்பற்றுச்சு. வெறும் 5 லட்சம் ஓட்டுல எவ்வளவு வித்தியாசம் மாறுச்சு, ஏறத்தாழ 47 தொகுதிகள் கூடுதலாக பெற்றுச்சு அதிமுக அணி. அதனாலதான் அதிமுக தனிச்சு ஆட்சி அமைஞ்சது 2016. அப்ப 5 லட்சம் வாக்குக்கு அந்த செல்வாக்கு இருக்கும்போது டிடிவி தினகரனும் அன்புமணி வந்ததுனால வர செல்வாக்கு என்பது கூடுதல், பாஜக வளர்ச்சி என்பது கூடுதல். இதையெல்லாம் சேரும் போது கட்டாயம் அதிமுக அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சரி, இப்போ அந்த இது பெரும்பான்மையா 2016 ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அதிமுகவுக்கும் இப்போ இவங்களையும் தனித்தனியா பார்க்கலாம். இப்போ அதிமுக பெரும்பான்மையா வருமா அப்படின்னு, ஏன்னா தொடர்ந்து திமுக வைக்கிற குற்றச்சாட்டு இவங்க வந்து 76 சீட்டு கேட்குறாங்க, அமைச்சரவை 3 அமைச்சரவை கேட்குறாங்க பிஜேபி அப்படின்னு ஒரு நெரட்டிவ் சொல்றாங்க. இப்போ அதிமுக தனியா பெரும்பான்மையா வந்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த கூட்டணி ஆட்சியை தவிர்க்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்க? அதுங்க தொடர்ந்து வந்து திமுக தரப்பு சொல்லிட்டு இருக்கேன். எடப்பாடியார் மிக தெளிவாக அமித்ஷா அவர்களிடம் சொல்லிட்டு தான் ஒரு கருத்து நிலவுது. என்ன கருத்து நிலவுது, நீங்க அதிகபட்ச தொகுதிகள் கேட்டு திமுகவை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. நீங்க ஒருவேளை 40 தொகுதி 50 தொகுதி கேட்டு நிக்கிறீங்கன்னா அந்த 40 தொகுதி கொடுத்தா யாரை எதிர்த்து நிப்பீங்க? பிஜேபி வேட்பாளர் யாரை எதிர்த்து நிப்பாங்க? திமுக வேட்பாளர் எதிர்த்து நிப்பாங்க. அப்ப அந்த திமுக வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க? ஈஸியா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாகும். அப்ப திமுக கூடுதலாக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வாய்ப்பு தர போறீங்களா? அடுத்து திமுக என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிர்கொள்கைகள் தற்போது பேசுகிற கட்சியா இருக்குது. அப்ப திமுகவின் தோல்வி என்பது பாஜக விரும்புது. அப்படிங்கும்போது அதை நீங்க செய்யணும்ல. அப்ப நீங்க அதிகமான சீட்டு கேட்காதீங்க. நம்ம எம்பி தேர்தலில் பார்த்துக்கலாம், எம்எல்ஏ எலெக்ஷனு, இதுல நாங்க உங்களுக்கு நல்ல கணிசமான கௌரவமான சீட்டை தருகிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த சீட்டு 25ல இருந்து 30க்குள்ள இருக்கலாம்னு நம்ம கணிக்கப்படுது. ஆக அந்த சீட்டு தான் உண்மையிலே நல்ல சீட்டு. ஏன் நல்ல சீட்டுனா, நீங்க அதிகமான வேட்பாளர்களை பிஜேபி போட்டு கான்சன்ட்ரேஷன் குறையிறத விட கம்மியா போட்டு தேர்தலில் வெற்றி பெறுறது நல்லது. அப்படி நிறைய வெற்றிகள் நம்ம முன்னாடி பெற்றிருக்காங்க. 51 தேர்தலில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் மதுரையில் பக்கத்து மட்டும்தான் போட்டிட்டாரு, இப்போ 4 தொகுதியில் வெற்றி பெற்றாரு. இங்கே வந்து தென்னார்காடில் எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சார் ஒரு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று எம்எல்ஏ இருந்தாங்க, 4 MP கைப்பற்றினாங்க. மாணிக்க நகர் 9 தொகுதி வெற்றி பெற்ற சட்டமன்றத்தில். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, குறைந்த தொகுதி, அதாவது மாணிக்கவேல் நாயக்கர் அவர்கள் காஞ்சிபுரத்தை தாண்டி இந்தாண்ட ஒரு விழுப்புரத்துக்கு கூட போய் போட்டியிடல, இந்த பகுதியோட முடிச்சுட்டாரு. எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சாரல் இங்க செங்கல்பட்டுல கூட வந்து போட்டியிடல, அதோட அவருடைய அந்த தென்னார்காடு ஜோனோட முடிச்சுக்கிட்டாரு. முத்துராமலிங்க தேவர் மதுரை தாண்டி இந்தாண்ட வரல, திருச்சிக்கே வரல. ஆக அவரோட சூழல கம்ஃபர்ட்டா இருந்ததுனால தான், அதாவது குறைஞ்ச தொகுதியில் போட்டியிடும் போது கவனம் சிதறல் இல்லாமல் புதிய கட்சிகள் வெற்றி பெற முடியும். அப்ப அது போலத்தான் பாஜக என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தேர்தலை பொறுத்தவரை ஒரு புதிய கட்சியாக பார்க்கணும். அப்ப அது புதிய கட்சியாக பார்க்கணுங்கிற பார்வை என்பது அவர்களுக்கு குறைஞ்ச தொகுதியில் இருந்தா அவர்கள் கவனமாக, ஏன்னா கட்சி பணி செய்யணும்ல, ஓட்டு கேட்கறது மட்டும் இல்லைங்க, பூத் ஏஜென்ட் தேவை, எல்லாம் தேவை. தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்கள பிஜேபி ஆட்களை மொபிலைஸ் பண்ணுவீங்களா? அப்படி 50 தொகுதியில் மொபிலைஸ் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை மிஸ் பண்றதுக்கு ஒரு 20-30 நாள் நீங்க அடர்த்தியா இருக்கு வேலை செய்யலாம். அப்ப அடர்த்தியா வேலை செய்யணும், மக்களை இன்னும் நீங்க அட்ராக்டிவ் பண்ணுவீங்க. அவங்க தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நல்ல. ஆமா, அப்ப அதனால நீங்க வலுவாக வெற்றி பெறுவீங்க. அதிமுகவும் அதுக்கு தயாராக இருக்கிறது. நாங்கள் சீட்டு நல்ல கூட்டணி அமைப்போம், இன்னும் கூட கட்சிகளை சேர்ப்போம் அப்படிங்கிற இருக்காங்க. தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் உண்டுன்னா, அங்கே திமுக தரப்புல ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, அங்கே 6 சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் 6 தான் கொடுப்போம், 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட 8 தான் கொடுப்போம். அப்போ உங்களுக்கு மட்டும் அங்கே எப்படி 15-20 தர முடியும், தந்தா எப்படி அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க. விஜய் கூட போவாங்களா? விஜய் கூட போய் எப்படின்னா சீட்டுங்க வாங்க முடியும்? விஜய் கூட போவதனால் தேமுதிக வெற்றி பெற முடியுமா? தமிழ்நாட்டில் 3வது அணி ஒன்று ஜெயிச்சிருக்கா? அப்படி வரலாறு இருக்கா? இல்லை. அதனால அவர் அந்த முடிவு பிரேமலதா 30% வாங்கிடுவாராமா? 500% கூட வாங்கட்டும், ஆனால் 30% என்னைக்காவது ஜெயிச்சிருக்கா? இன்னைக்கு தேமுதிக வாக்கு வங்கி என்பது 1% ஒரு 1.5% இருக்கு. இவருடைய
இல்ல விஜய் ஒரு 1.5% இருக்கு. விஜயோட 30% ஒண்ணு சேர்த்தீங்கன்னா 31%. எங்க தமிழ்நாடு 40% கீழே வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்களா? 10 எம்எல்ஏ கூட வாங்க முடியாதா? 37% கீழே வந்தா யாருமே ஜெயிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்காது. விஜய் வேணால் ஜெயிக்கலாம், ஒரே ஒரு வேட்பாளர். அதுதான் நடந்துச்சு. விஜயகாந்த் வரும்போது விருத்தாசலத்தில் 40% வாக்குகள் வாங்கி விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றார். ஆனால் மற்ற எல்லா தொகுதியிலும் தோல்வி தள்ளிவிடாங்க. 214 தொகுதி போட்டிட்டாங்க என்ன அன்னைக்கு விஜயகாந்துடைய தேமுதிக. ஆக விஜய்கிட்ட போய் 100 சீட்டு வாங்கினா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆக அதனால்தான் காங்கிரஸே போக மாட்டாங்கிறாங்க. காங்கிரஸே சும்மா பேச்சுவார்த்தை காட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பம்மாத்து காட்டிட்டு இருக்காங்க, நாங்க போயிடுவோம்னு. ஆனால் போக மாட்டாங்க. அதனால அவங்களும் திமுக சொல்றாங்க, நீங்க போறதா போய்க்கிங்க, நாங்க 25 சீட்டு தான் தருவோம் அப்படிங்கிற அவங்களும் தெளிவா இருக்காங்க. நாங்கள் அதிகமான தொகுதியில் அதிமுக எப்படி இங்க பாஜக தான் அதிமுக, அதாவது அதிமுக தான் திமுக எதிர்த்து நிற்க சரியான போட்டியாளர் அப்படிங்கிற போல திமுக தரப்பு என்ன நினைக்குதுன்னா, காங்கிரஸ் சீட்டை கொடுத்துட்டு இப்போ அதிமுக அதிகபட்ச வெற்றிகளை ஆக விட முடியாது, ஆனால் நாங்கள் தான் நிறைய தொகுதியில் போட்டியிடுவோம் திமுக தரப்பு சொல்லுது. அதனால சீட்டை கிடையாது. ஆக இந்த சீட்டை வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் கூட இவங்க பிரேமலதா போறதுக்கான வாய்ப்பு இல்லை, தேமுதிக போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக அதிமுகவோடு இணைவதற்கான வாய்ப்பு அதிகம். அதிமுக அணி 150, அதாவது 150 தொகுதியில் போட்டிட்டா போதுங்கிற மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. 150 தொகுதியில் போட்டிட்ட காலத்துல எல்லாமே வெற்றி பெற்றிருக்காங்க, வலுவான வெற்றி. எவ்வளவு பெர்சன்டேஜ்ல? 150னா 140 கிட்ட வாங்கிடுவாங்களா அந்த மாதிரியா? அப்ப 140 130 இதெல்லாம் வாங்கினது எல்லாமே 150 தொகுதி 160 தொகுதி 165 தொகுதி போட்டிட்ட காலத்துலதான். அதாவதுங்க அதிமுக குறைஞ்ச தொகுதியில் நின்னப்ப நிறைய வெற்றிகள் பெற்றிருக்கு. இதுக்கு நம்ம 2011 உதாரணமா சொல்லலாம். 2011ல 165 சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு 150 தொகுதியில் ஜெயிச்சது. அப்ப தேமுதிகவும் கூட இருந்தாங்க. தேமுதிகவும் 40 தொகுதியில் போட்டிட்டு 29 எம்எல்ஏ வெற்றி பெற்றாங்க. இப்ப பாருங்க, அந்த வெற்றியுடைய ரேஷியோ அதிகமா இருந்துச்சு. ஏறத்தாழ 80% ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் 3வது இடத்துல திமுக தள்ளப்பட்டுச்சு. அப்ப அதை தான் எடப்பாடியார் நினைக்கிறார். தனிச்சு போட்டிட்ட 2016ல 232 தொகுதியில போட்டிட்டாங்க. 2 தொகுதி தான் நம்ம இவங்க கருணாசு தனியார் ஒதுக்குனாங்க. அப்ப அந்த 232 தொகுதியில போட்டிட்டு 136 சீட்டுகள் வெற்றி பெற்றாங்க. அப்ப 230 போட்டிட்டு 132 வருது. ஆனால் 165 போட்டிட்டு 150 தொகுதியில் ஜெயிச்சது. அப்ப என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, கூட்டணியோடு இருக்கும்போது அந்த கூட்டணி ஓட்டுகள் ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு ஒவ்வொரு கட்சிகிட்ட தான் இணையும் போது அதிமுக வலுவாக வெற்றி பெறுது. மற்ற கட்சிகள் கூட சேர்ந்த தேமுதிக உட்பட அந்த தேர்தலில் 29 சீட்டு ஏன் ஜெயிச்சதுன்னா கூட்டணி வாக்குகள் முக்கியம். அப்ப அது போலதான் இப்ப இந்த கூட்டணியில நின்னா 150 சீட் அதிமுக நின்னாலே போதும். 80 என்டிஏக்கு, 150 அதிமுகவுக்கு. அப்படி நீங்க என்டிஏ அணின்னு பேசுனா ஓகே. ஏன்னா என்டிஏ அணியில நீங்க 80ன்னு சொல்லும் போது அந்த கூட்டணி என்டிஏன்னு தனியா வந்துரும்ல. இல்ல அது பேருக்கு தாங்க, சும்மா மனக்கசப்புல சொல்ல முடியாம தான் நம்ம அமமுக என்டிஏன்னு சொல்றாங்க. ஆனால் அவர்களும் அதிமுக தான், அதிமுக அணி தான். இது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். அதிமுக தான் யாருக்கு என்ன சீட்டு வேணுங்கிறது கொடுப்பாங்க. அதை கொடுக்குற இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஏன்னா அவர் தான் அதிகாரம் பொருந்தியவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு தான் உதாரணமே சொல்லிட்டேன். திருப்பரங்குன்றத்தில் நடத்த வேண்டிய கூட்டத்தை மதுராந்தகமாக மாத்திர வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அப்ப அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் அவர் சொல்றதை கேட்கிறாங்கிறதுக்கு இதுவே எவிடன்ஸ். அதனால அவர் தலைமையில இந்த கூட்டணி எண்ணிக்கை அதிகமாக போய் மற்றவங்க போட்டிட்டு நீங்க சீட்டை வீணாக்காம அதிமுக போட்டிடுறோம். ஆனா உங்க எல்லாருக்கும் கணிசமான நல்ல சீட்டு தருகிறோம். என்னைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக இருக்கும்போது 10 சீட்டுங்க. ஆனா அதே கம்யூனிஸ்ட் கட்சி திமுக இருக்கும்போது 6 சீட்டு. விடுதலை சிறுத்தைகள் 10 சீட்டு கொடுத்த கட்சி அதிமுக. விடுதலை சிறுத்தைகள் 6 சீட்டு கொடுத்த கட்சி திமுக. ஆக கூட்டணி கட்சிகளுக்கு கௌரவமான சீட்டு கொடுக்கறது அதிமுக. அதனால்தான் அதிமுக இந்த முறையும் நல்ல சீட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. தாயுள்ளத்தோடு எடப்பாடி கொடுப்பாரு. அது அவரை மிகப்பெரிய இடத்துக்கு வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு, அதாவது வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். ஏன்னா கூட்டணி பலம் சேர 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 இந்த 2000 ஓட்டு 3000 ஓட்டு 4000 ஓட்டுல தோத்தாங்க இல்லையா, அது எல்லாம் இல்லாம போயிடும்.
இப்போ தென் மாவட்டங்களில் இப்போ மதுரைக்கு மேலே, அப்புறம் மதுரைக்கு இங்கிட்டு தேனி, கம்பம் இந்த சைட்லாம் வாக்குகள் ரொம்ப சரிஞ்சிருந்துச்சு இப்போ 2024 2021 அப்படின்னு. ஏன்னா கூட்டணியில் ரொம்ப பிளவு இருந்துச்சு. இப்போ அதில் கவனம் செலுத்துறதுக்கு அதிமுக வேற என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கு? அதாவது மொத்தம் தமிழ்நாட்டை தேர்தலை நம்ம ஒரு 5 ஜோனாக பிரிச்சுக்கணும். சென்னை மண்டலம், அப்புறம் வட தமிழ்நாடு, அதுக்கடுத்து மேற்கு தமிழகமா, அப்புறம் நம்ம கொங்கு, தெற்கு மாவட்டம், டவுன் சவுத்து, 5 வகையான கேரக்டர் கொண்டது. போன முறை சென்னையில் வந்து 30 சீட்டுகளில் சென்னை மண்டலத்தில் சொல்ல வரேன் நான், சென்னை காஞ்சிபுரம் இந்த மாதிரி இதில் 29 சீட்டு தான், 29 சீட்டு திமுக வெற்றி பெற்றுச்சு. ஒரு சீட்டு தான் அதிமுக அணியே வெற்றி பெற்றுச்சு. அப்படிங்கிறதுனால அது மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவாக இருந்துச்சு. அதே போல் டவுன் சவுத்தில், அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகர்கோவில், திருநெல்வேலி போன்ற அந்த டவுன் சவுத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுச்சு திமுக அணி. அப்போ இதையெல்லாம் சரி கட்டுறது தான் இப்போ இந்த வேலை செய்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக எம்பி கொடுக்கும்போது கூட நம்ம தனபாலுக்கு கொடுத்தாங்க, செங்கல்பட்டை சேர்ந்தவர்கள். ஏன்னா அது ஒரு கட்சிக்கு ஒரு வளர்ச்சி. இப்போ இந்த கூட்டம் என்ன இன்னும் போக போக பாருங்க, வரவர்கள் எல்லாருமே அதை வச்சு சென்னை சுற்றி கூட்டம் நடத்துவாங்க. அப்போ சென்னையை ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஒன்று. அதே போல் அப்பயே 2021 மதுரை மாவட்டத்தில் ஜிடி தினகரன் பிரிஞ்சிருக்கிற காலத்திலே 5 தொகுதியிலே சண்டை வெற்றி பெற்றாங்க அதிமுக. ஆர்பி உதயகுமார்லேருந்து, கடம்பூர் ஆட்சியிலேருந்து எல்லாருமே தெற்கையும் வலுவாக இருக்கிறார்கள். ஆக அந்த போன முறை ஆன மாதிரி திமுகவுக்கு தெற்கையிலிருந்து நிறையா ஓட்டு வராது. பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி பெருவாரியாக இருக்கிற வன்னியர் சமூகம் கட்டாயம் அந்த வாக்கு அதிமுக அன்னைக்கு விழும்போது கட்டாயம், ஏன்னா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அந்த இடஒதுக்கீடை இவர்கள் தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதாவது வழக்கு போட்டு வழக்கின் அடிப்படை காரணம் காட்டுறாங்க. அதை எல்லாம் மையம் வச்சு அந்த வன்னியர் சமூகத்தின் வாக்குகளும் கொத்தாக அதிமுக அணிக்கு வரும் என்பதால் அதிமுக போன முறை வடக்கே இழந்த தொகுதிகளை கூடுதலாக பெறும். மேற்கு மண்டலம் இன்னும் வலுவாக இருக்கிறது. போன முறை 40 சீட்டு ஜெயிச்சாங்க 57ல். இப்போ 57 எம்எல்ஏக்களை 40 ஜெயிச்சாங்க. ஆனால் இந்த முறை 50 ஜெயிப்பாங்க. ஏன்னா இன்னும் வலுவாக இருக்கு. ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. அது ஒரு கூடுதல் பலம். இவர் எடப்பாடி அவர்கள் ஒரு முதல்வருக்கான வேட்பாளராக பார்க்கறதுனால, அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கிறதுனால, சொந்த பகுதியாக இருக்கிறதுனால அதனுடைய சமூக மக்கள் அவருடைய தூக்கி பிடிப்பாங்க. கட்டாயம் அது மேலும் வலுவை சேர்க்கும். அப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அதிமுக என்பது கன்சாலிடேட்டடா ஆளுங்கட்சியாக வரும். வந்ததுக்கு பிறகு கூட்டணி அமைச்சரவை அமையுமா அப்படின்னா அமைஞ்சால் நல்லது. என்னுடைய பார்வையில் ஏன் நல்லது? மத்திய அரசாங்கத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளாக எந்த அமைச்சரவையிலும் இல்லை. அது அதிமுகவோ திமுகவோ எதிர்நிலைப்பாட்டில் இருந்து அந்த 15 வருஷம் பெனிஃபிட் போல. அதிமுக தான் மோனோ ரயில் திட்டத்தை கொண்டு வருது. அதிமுக தான் ஆட்சி காலத்தில் பாஜக அரசு கிட்ட நிறைய நிதி வாங்க, இவங்க நிதி பற்றாக்குறை, நிதி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த அரசோடு நட்பு இருக்கும்போது அதை கொண்டு வர முடியுது இல்லையா? ஆக நாம் இங்கே பெரும்பான்மையாக இருக்கும் போது ஆட்சி அமைச்சா கூட ஒரு 2-3 பேரோ 4 பேரோ பிஜேபியை சேர்ந்தவர்களையும் அமைச்சராக ஆக்கினால் அங்க மத்திய அமைச்சரவையில் நாம் அமைச்சராக ஆகலாம். அது அமைச்சராக ஆகிற அடிப்படையில் அதிமுக என்பது மேலும் வலுப்பெறும். அப்போ வலுப்பெறும் போது 2029 தேர்தல் மட்டும் இல்லை, அது 31 தேர்தலுக்கு உதவும். ஏன்னா 4 மத்திய அமைச்சர் நீங்கள் இங்கே வச்சிருக்கீங்க சென்டரில், மக்கள் எப்படி உங்களை பார்ப்பாங்க? ஏன்னா இதுக்கு உதாரணமே சொல்கிறாங்க. டிஆர் பாலு மத்திய அமைச்சராக இருக்கும்போது இந்த கடல்சார் பல்கலைக்கழகம் பள்ளிக்காரர்கள் வந்துச்சு தெரியுமா? பள்ளிக்காரர்களையும் மகாலிபுரத்தில் வந்துச்சு இல்லையா? இதை மேற்கு வங்கத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஏன்னா இப்போ மேற்கு வங்கத்திலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. திமுகவும் ஆதரவு கொடுத்துச்சு. ஆனால் திமுக அமைச்சர்கள் இருந்துச்சு, அதனால போராடி வாங்கிட்டாங்க. அப்போ வாங்கும்போது அங்கே மேற்கு வங்கத்தில் ஒரே கூட்டணியாக இருந்தாலும் திமுக கொண்டு வந்த இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக மார்க்சிஸ்ட் இருந்தாங்க. அதனால் பார்லிமெண்ட்லேயே சண்டை போட்டு தான் இந்த வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ மத்திய அமைச்சரவையில் இருப்பதால் பெனிஃபிட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். கடல்சார் பல்கலைக்கழகம் என்பது தமிழகத்துக்கு வந்தது. அதுபோல் 4 அமைச்சர்கள் இங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னா, அதாவது அதிமுக சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க, திமுக அதாவது பாஜக சேர்ந்தவர்கள் 4 பேர் இவங்களே இருக்கிறாங்கன்னா நிறைய திட்டங்கள் வரும்போது அது மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் பயனடையும் போது அந்த மக்கள் மீண்டும் செல்வாக்காக இருப்பாங்க. நீங்கள் 2026 மட்டும் இல்லைங்க, 31 ஆட்சி அமைப்பதற்கு இந்த முறை ஆட்சியில் பங்கு கொடுப்பது நல்லது. ஏன்னா ஆட்சியில் பங்குறது பரவலாக பேசப்படுது. விஜய் கூட ஆட்சியில் பங்குன்னு பேசுறாருல, அப்ப இந்த வார்த்தை வந்துச்சு எல்லாருக்கிட்டையும். அப்ப இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏங்க இருக்கிற 30க்கு மேற்பட்ட அமைச்சர் இருக்குங்க, அது 30 பேர் ஒரு 4 அமைச்சர் நீங்க கொடுக்கறதுனால எந்த நஷ்டமும் இல்லை. இங்க 4 பேர் அங்க 4 பெறுவீங்களா?
கொடுத்தால் தானங்க பெறுவீங்க. நீ கொடுக்கவே இல்லைன்னா எப்படி பெறுவீங்க? தமிழ்நாட்டோட சுயமரியாதை இதுல என்ன சுயமரியாதை கட்டுப்பாடு இருக்கு? நம்ம ஒரு மத்திய அரசு கீழே தான் பவர் போயிருமோ அப்படின்னு இல்ல, மத்திய அரசு கீழே தான் இருக்கும். பவருங்கிறது பிரதமர்கிட்ட இருக்கிறதா. பிரதமர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை போல முதல்வர்கிட்ட கிடையாது. அப்படிங்கும் போது நீங்க ஒரு விஷயத்தை கூட்டணியோட வச்சு தோழமையோட அணுகிறது அடிப்படையில உங்களுக்கான காரியத்தை சாதிச்சு கொள்ள முடியல. அப்ப சாதிப்பதற்கான வல்லமை நம்மளுக்கு வேணும்ல. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க.